ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஎஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒயிட் சன்னா குருமா. இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முதல்ல வெங்காயம் பெருசாக இருந்தால் 3, சின்னதாக இருந்தால் 4 வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி 4 பொடியை நறுக்கிறது, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, நீங்கள் பிரிஞ்சிக்கு சேர்க்குற எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், ஜீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கல்லுப்பு. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் நான் தேங்காய் அரை மூடி போட்டுக்கிறேன். அதுலேயே நான் எடுத்து வச்ச அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நான் இதிலேயே சேர்த்துட்றேன். ஏன்னா பொதுவாகவே இந்த ஸ்பைசஸ் நம்ம அப்படியே சேர்த்தோன்னா நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது, வாயிலையுமே தட்டுப்படும். அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டோம்னா அந்த ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். இது கூடவே நான் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட சீரகத்தூள் இருந்ததுன்னா நம்ம அந்த தூளை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சீரகத்தூள் இல்லாதனால நான் அந்த மிக்சர் ஜார்லேயே இதுலேயே கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போது நம்ம பொடியை நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போது வெங்காயம் சீக்கிரமாக இதுலேயே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி பண்ணுறதுனால சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். நல்லா வதக்கிக்கணும். இதை இப்போ நான் இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வதக்கிடணும். இப்போது மஞ்சள் தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா போட்டு வதக்கிடணும். இதுலேயே நான் இப்போது வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இது கொஞ்சம் 2.5 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இது நல்லா கொதி வரணும். நல்லா கிளறிட்டு
இதுலேயே நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஒயிட் சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வேக வச்சும் சேர்க்கலாம், அப்படியும் சேர்க்கலாம். நான் இதை வேக வைக்காம தான் சேர்க்குறேன். அப்புறமா உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போது கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் நான் சேர்க்குறேன். இது இன்னுமே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை சிம்மர்லேயே வச்சு மேக்ஸிமம் ஒரு 2-3 விசில் வந்தால் போதும். இப்போது 2 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். சுவையான ஒயிட் சென்னா குருமா ரெடி. இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எதில் வேணாலும் கூட வச்சு சாப்பிட்லாம். உண்மையிலேயே ரொம்ப பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இது ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.